வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெயின்போ பீட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ரெயின்போ பீட்ஸ் யூஸ் பண்ணி bracelet எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஏர் ட்ரை க்ளே எடுத்திருக்கேன். இது வந்து ஃபன் க்ளே, ஃபோமி க்ளே இப்படிலாம் சொல்லுவோம்ல, இந்த க்ளே தான் இது. இந்த ஃபோமி க்ளேக்கு பதிலாக சாதாரண ஏர் ட்ரை க்ளே இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஈவன் பாலிமர் க்ளே உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் இதை செய்யலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த கவரை பிரிச்சுட்டு இதுலேருந்து ஒரு ரெட் கலரில் இருக்கிற க்ளே எடுத்திருக்கேன். இந்த க்ளேலேருந்து தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த க்ளே யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நிறைய ஷேப்பில் பீட்ஸ் எல்லாம் மேக் பண்ணலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு ஷேப்பில் மட்டும்தான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த பீட்ஸ் எப்படி இருக்குன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். இந்த க்ளே எடுத்த உடனே நம்ம டைரெக்டாக பீட் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த கிராஃப்ட் பண்ணாலுமே இந்த க்ளேயை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் இந்த டேபிள் மேலே வச்சே நான் ரோல் பண்ணிக்கிறேன். வேணும்னா நம்ம வந்து OHP ஷீட்டோ இல்லை ஏதாவது பிளாஸ்டிக் கவரோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த க்ளே வந்து பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. அதனால் வந்து டேரெக்டாக இந்த டேபிள் மேலே வச்சு நான் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டேன். இப்படி ரோல் பண்ணது வந்து ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ஒரு சைடு திக்காகவும் இன்னொரு சைடு தின்னாகவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்துட்டு ஒரு ஸ்ட்ரா யூஸ் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஷேப்பில் நான் இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்ட்ராக்கு பதிலாக ஏதாச்சும் மார்க்கர் மூடி இல்லைனா ஸ்கெட்ச் மூடி இருந்ததுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ண பிறகு ஒரு ரீஃபில் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பால் பாயிண்ட் பெனில் இருக்கிற ரீஃபில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணிட்டு நடுவில் வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டு விடணும். இப்படி போடும்போது இந்த ரீஃபில்லில் வந்து எக்ஸ்ட்ராவாக க்ளே ஒட்டியிருக்கும். அதை வந்து எடுக்கிறது எப்படின்னா இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு அதில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உள்ளக்க மாட்டிக்கிற க்ளே வந்து வெளியில் வந்துடும். ஸோ இதே மாதிரியே நம்மளுக்கு பிடிச்ச கலர்லலாம் நம்ம வந்து இந்த பீட்ஸ் செஞ்சுக்கலாம். இந்த பீட்ஸ் எல்லாமே ட்ரை ஆகிறதுக்காக ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் கிட்ட ஆச்சு. இந்த பீட்ஸ்லாம் நீங்கள் மேக் பண்ண பிறகு ட்ரை ஆகிறதுக்காக எடுத்து வைப்பீங்க இல்லையா, அப்போ வந்து ஒன்றோட ஒன்றா ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. ரெட் கலரில் நம்ம எப்படி பீட்ஸ் பண்ணமோ அதே மாதிரியே ரெயின்போ கலரில் பீட்ஸ் நான் ரெடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதை கோர்க்கிறதுக்காக ஃபிஷிங் த்ரெட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நைலானில் இருக்கிறதுனால நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். பிரேஸ்லெட் வந்து அறுத்து போகாது. நான் வந்து இந்த கிராஃப்ட்டுக்காக என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா எலாஸ்டிக் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பிரேஸ்லெட் செய்கிறதுக்காகவே நம்ம வந்து கடையில் வாங்கிக்கலாம். எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லேயுமே இப்போ கிடைக்குது. இப்போ இதிலேருந்து நான் தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட பெரிய சைஸில் இருக்கிற ரப்பர் பேண்ட் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சாதாரண த்ரெட் தான் இருக்குது அப்படின்னா அந்த த்ரெட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை மேக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த ரெயின்போ கலரில் இருக்கிற பீட்ஸ் எடுத்து ஒன்று ஒன்றா நான் எடுத்து இந்த மாதிரி கோர்த்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கோர்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் 2 இல்லை 3 இல்லை 5 பீட்ஸாக கோர்க்கிறதுனாலும் கோர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு செஞ்சாலும் சரி அல்லது உங்கள் ஃப்ரெண்டுக்கு செஞ்சாலும் சரி, அவங்களோட கைக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரியான அளவுக்கு இந்த பீட்ஸ் எல்லாம் கோர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் அப்படியே நாட் போட்டு நீங்கள் இதை ப்ரெசென்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரியான பீட்ஸ் இருந்துச்சு. அதிலிருந்து நேஹாஸ் அப்படிங்கிற நேம் வர மாதிரி நான் வந்து பீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து இந்த மாதிரி கோர்த்துருக்கேன். இந்த மாதிரியான லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரியான பீட்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட நேமோ அல்லது உங்கள் ஃப்ரெண்டோட நேமோ இல்லைனா உங்களோட சிஸ்டர்ஸ்க்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அவங்களோட நேமோ கூட நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நாட் நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நாட் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இந்த பிரேஸ்லெட்குள்ளே நம்ம நாட் போட்டது தெரியாத அளவுக்கு நம்ம வந்து இதை கரெக்ட் பண்ணி விட்டுறணும். இது வந்து ஏர் ட்ரை க்ளே யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ இந்த பிரேஸ்லெட் நீங்கள் போட்டிருக்கும் போது அப்படியே போயிட்டு நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதோ அல்லது ஃபேஸ் வாஷ் பண்ணுறதோ பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா இந்த பிரேஸ்லெட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான நிறையா சான்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பிரேஸ்லெட் நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து நான் எங்கள் பாப்பாவுக்கு கொடுக்கறதுக்காக செஞ்சுருக்கேன். இப்போது நேம் இருக்கிற மாதிரி நம்ம இதை செஞ்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு பதிலாக பிரேவ், ஸ்ட்ராங், ஸ்மைல், காம் இந்த மாதிரியான பாசிட்டிவான வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரியான பிரேஸ்லெட் கூட நீங்கள் மேக் பண்ணலாம். இப்போ வந்து நான் 2வது பிரேஸ்லெட் பண்ணுறதுக்காக நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற இந்த ரெயின்போ பீட்ஸ்லேருந்து ஒவ்வொரு கலர்லையும் 3 இருக்கிற மாதிரி வச்சு நான் கோர்த்துக்கிறேன். இந்த பிரேஸ்லெட்டில் BFF அப்படிங்கிற லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரியான பீட்ஸ் எடுத்து நான் கோர்த்துருக்கேங்க. இது ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் ஐடியா தான். உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான பிரேஸ்லெட்ஸை நீங்கள் வீட்டிலேயே செஞ்சுட்டு உங்களோட சிஸ்டர்ஸ்க்கோ அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கோ பர்த்டே வரும்போது ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதையே சிஸ்டர்ஸ் டே வரும்போதோ அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் டே வரும்போதோ கூட நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம்.
நம்ம சேனலில் நடந்துட்டுருக்க கிவ் அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிற இந்த 2 பிரேஸ்லெட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வீடியோவில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கணுமா, இல்லை வந்துட்டு இதுவே சூப்பராக இருக்கா, இந்த மாதிரியான உங்களோட ஒப்பீனியன் சஜஷன் இதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து 3 ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சீக்கிரமாகவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவோட நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.